ஸோ இப்போ நம்ம வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸை எப்படி ஒரே வீடியோவில் கவர் பண்ணலான்னு பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் குரு, வெல்கம் டு ஜி ஸ்குவாட். ஸோ இப்போ நான் முதல்ல விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஜி ஸ்குவாட் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில் இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த ஃபைலோட நேம் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அதை ஒரு பைத்தான் ஃபைலாக மாற்றிட்டேன். ஸோ இப்போ நம்ம வேரியபிள்ஸ் அப்படிங்கிற ஃபைலில் இருக்கோம். ஸோ இதில் இப்போ வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினிஷன் நம்மளுக்கு தெரியணும், ஓகேவா. ஸோ வேரியபிள் இஸ் அ நேம், ஓகேவா. அது நேம்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு சிம்பாலிக் நேம் அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேவா. இட் இஸ் அ சிம்பாலிக் நேம் தட் ரெஃபர்ஸ் டு எ வேல்யூ ஆர் ஆப்ஜெக்ட் தட் இஸ் ஸ்டோர்ட் இன் கம்ப்யூட்டர்ஸ் மெமரி, ஓகேவா. சிம்பாலிக் நேம் அப்படின்னு சொல்கிறோமா. சிம்பாலிக் நேம் அப்படின்னா நம்ம வைக்கிற நேம். ஸோ தட் ரெஃபர்ஸ் டு எ வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூவை அது வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஒனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது வந்து ஒரு வேல்யூவை பாயிண்ட் பண்ணி காமிக்கும், ஓகேவா. ஆர் த ஆப்ஜெக்ட் தட் இஸ் ஸ்டோர்ட் இன் கம்ப்யூட்டர்ஸ் மெமரி. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போது நான் ப்ராக்டிக்கலாகவே காட்டுறேன், ஓகேவா. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதில் எக்ஸுங்கிறது வேரியபிள், ஓகேவா. 5ங்கிறது நம்ம கொடுக்குற வேல்யூ, இல்லைன்னா டேட்டான்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே நடுப்புற இருக்கிறது ஈக்குவல் டு வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அதுதான் வந்து இந்த வேல்யூவை 5ங்கிற வேல்யூவை எக்ஸுக்கு அசைன் பண்ணுது, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸில் 5ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஸ்டோர் பண்ணிட்டோமா. இப்போ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும், ஓகேவா. அப்படி தானே சொல்லியிருக்காங்க, ஆப்ஜெக்ட் தட் இஸ் ஸ்டோர்ட் இன் கம்ப்யூட்டர் மெமரி. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ங்கிறது கம்ப்யூட்டர் மெமரியில் ஸ்டோர் ஆயிருக்கும். அது எப்படி இப்போ ஸ்டோர் ஆனிச்சு அப்படின்னு கேட்டாக்கா இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியும். பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ கொடுக்கறதுனால இப்போ எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்கிட்ட சொல்கிறோம். இது என்ன பண்ணும், ரன் பண்ணோம் அப்படின்னாக்கா எக்ஸோட வேல்யூ 5ன்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்யூட்டர் மெமரியில் எக்ஸ் அப்படிங்கிறது போய் ஸ்டோர் ஆகுது. அந்த எக்ஸ் எதை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா 5ங்கிற ஒரு வேல்யூவை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, ஓகேவா. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேவா. இப்போ அதே எக்ஸை நம்ம திரும்ப பிரிண்ட் பண்ணுறப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும். ஒரு செகண்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன். அதுக்கான ஆன்சர் 6ன்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ 5ன்னு கொடுத்தோமா. இப்போ செகண்ட் லைனில் வரப்போ இந்த எக்ஸுங்கிற இடத்துல ஆக்சுவலாக 5ங்கிற வேல்யூ இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, 5 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இங்கே 5ங்கிற வேல்யூ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். அப்போ 5 + 1 என்னது 6. அப்போ இந்த 6ங்கிற வேல்யூவை இந்த ஈக்குவல் டு மூலியமா நம்ம இந்த எக்ஸுக்கு ஸ்டோர் பண்ணிட்டோம், ஓகேவா. இப்போ வந்து எக்ஸ் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, இந்த செகண்ட் லைன்ல எக்ஸ் வந்து எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, எக்ஸ் பாயிண்ட்ஸ் 6, ஓகேவா. அதனால நம்ம எக்ஸை பிரிண்ட் பண்றப்ப நமக்கு 6ன்ட்டு அவுட்புட் வருது, ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து வேரியபிள். அப்போ வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அதை வந்து கம்ப்யூட்டர் மெமரியிலேருந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் எடுத்து வரதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதுதான் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. இப்போ அடுத்து என்னன்னா டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும், ஓகேவா. டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ டேட்டா டைப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ கிளாசிஃபிகேஷன் தட் ஸ்பெசிஃபைஸ் விச் டைப் ஆஃப் வேல்யூ எ வேரியபிள் கேன் ஹோல்டு. அதாவது ஒரு வேரியபிளில் என்ன மாதிரி வேல்யூவை வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும், வச்சிருக்க முடியும் அப்படிங்கிறத அதுதான் வந்து சொல்லும், டேட்டா டைப் தான் சொல்லும், ஓகேவா. ஆல்சோ இட் டிட்டர்மைன்ஸ் தி ஆப்ரேஷன்ஸ் தட் கேன் பி பெர்ஃபார்ம்ட் ஆன் தி டேட்டா அண்ட் ஹவு த டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் மெமரி. ஆல்சோ என்ன சொல்லுது, அதாவது அந்த டேட்டா வந்து நம்ம என்ன மாதிரி ஆப்ரேஷனுக்குலாம் யூஸ் பண்ணலாம், அதே சமயம் அதை எந்த விதத்தில் கொண்டு போய் மெமரியில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் டிட்டர்மைன் பண்ணுறது என்னது, டேட்டா டைப், ஓகேவா. டேட்டா டைப் தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ அப்படி இருக்க அந்த டேட்டா டைப்பை வந்து 6 மேஜர் டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த 6 மேஜர் டைப்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சில டேட்டா டைப்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ நியூமரிக் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா அதில் வந்து நமக்கு இன்டீஜர் அப்படிங்கிறது ஒரு டைப், ஓகேவா. இன்டீஜர் அப்படிங்கிறது ஒரு டைப், அதாவது நம்பர்ஸ், எல்லா நம்பர்ஸுமே இன்டீஜர் டேட்டா டைப்புக்குள்ள வரும்.
அதாவது டெசிமல் நம்பர் இல்லாமல் இருக்கணும். ஓகேவா, பாயிண்ட் இல்லாத எல்லா நம்பரும் இன்டீஜருக்குள்ளே வரும். சரி, இப்போ அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுவோம். இங்கே நம்ம ஆல்ரெடி இங்கே எட்ஸ்ன்னு கொடுத்துட்டோமா, எட்ஸோட வேல்யூல இப்போ 6ங்கிறது இருக்கா. ஸோ நான் இப்போ இந்த லைனை தூக்கிடுறேன், கன்ஃபியூஸ் ஆகும். இந்த லைனை எடுத்துட்டேன். இப்போ எட்ஸோட வேல்யூ நான் மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறேன். எட்ஸ் என்ன இருக்கு, 5 இருக்கு. ஓகேவா, இப்போ இந்த எட்ஸ்ல 5ங்கிறது வேல்யூ இருக்கு. இந்த எட்ஸ் என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பிரிண்ட், ஓகேவா, டைப் ஆஃப் எட்ஸ். ஓகேவா, என்ன பண்றேன், பிரிண்ட் டைப் ஆஃப் எட்ஸ், எட்ஸோட டைப்பை பிரிண்ட் பண்ண போறேன். இதை நான் ரன் பண்ண அப்படின்னாக்கா எனக்கான அவுட்புட் இன்டீஜர். ஓகேவா, கிளாஸ் இன்டீஜர் டைப். ஓகேவா, இன்டீஜர் டைப்ல இந்த எட்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்பர்ஸ் வந்து டெசிமல் இல்லாத எல்லா நம்பருமே இன்டீஜருக்குள்ள தான் வரும். அதனால இப்போ 5ங்கிறது ஒரு டெசிமல் இல்லாத நம்பரு, அதனால அது இன்டீஜர் டேட்டா டைப்ல வருது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம அடுத்து இதை நான் எடுத்துடுறேன் இப்போ. ஓகேவா, இப்போ h is equal to 5 கொடுத்தோமா, இப்போ நான் y அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் எடுக்கிறேன். அந்த வேரியபிளில் 7.89 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றேன். ஓகேவா, இப்போ நான் இந்த ஒய்யோட வேல்யூவை, அதாவது இந்த ஒய்யோட டைப்பை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எக்ஸோட டைப்பு இன்டீஜரு 5, செகண்ட் இருக்குது ஒய்யோட டைப்பு ஃப்ளோட். ஓகேவா, அதாவது எல்லா டெசிமல் நம்பர்ஸும் ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்புக்குள்ள தான் வரும் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகேவா, ஸோ அந்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இன்னொன்றும் இருக்கு. அதாவது இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லி நம்ம நார்மலாக நம்ம சின்ன வயசுல மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்போம். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் z is equal to இப்போ என்னன்னு கொடுக்க போறோம் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் 4 + 3j அப்படின்னு சொல்லுவோம். இங்க j அப்படிங்கிறது இமேஜினரி நம்பர் அப்படிங்கிறத குறிக்கும், 4 அப்படிங்கிறது ரியல் நம்பர்ஸை குறிக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இசட்டோட டைப்பையும் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா, இந்த இசட்டோட டைப்பையும் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ இந்த இசட்டோட டைப்பை பிரிண்ட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்குது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு கிடைக்குது. ஓகேவா, இதுதான் வந்து the 3 major types of numeric data types. ஓகேவா, இந்த நியூமரிக் டேட்டா டைப்ல இருக்கக்கூடிய 3 மேஜர் டைப்ஸ் வந்து இதுதான். இதில் நம்ம மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் 2 தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான், காம்ப்ளெக்ஸ் டைப்பையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, செகண்ட் இருக்குது வந்து சீக்வன்ஸ் டைப்ஸ். ஓகேவா, செகண்டா இருக்குது சீக்வன்ஸ் டைப்ஸ். இந்த சீக்வன்ஸ் டைப்ஸ்ல என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதாவது எப்படின்னா, இப்போ நான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதுல ஓகேவா g² அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்றேன். அது எப்படி, நம்பரை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்றோம், சரி, அதுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு. நீ எப்படி ஒரு நேமையே ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா, எஸ், ஸ்டோர் ஆகும். ஓகேவா, இப்போ ஏ அப்படிங்கிறதுல g² அப்படிங்கிறத நம்ம ஸ்டோர் பண்றோம். இங்க ஸ்டோர் பண்றப்ப எய்தர் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் அவுட்டர்ல கொடுக்கணும். ஓகேவா, அந்த கோட்ஸ்க்குள்ள கொடுத்தாதான் அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஏக்குள்ள g² இது பண்ணிட்டோமா, இப்போ பிரிண்ட் ஏவை பிரிண்ட் பண்ண போறோம். ஆல்சோ பிரிண்ட் டைப் ஆஃப் ஏ. ஓகேவா, ஏவோட டைப்பையும் சேர்த்து பிரிண்ட் பண்ண போறோம். ஒரு நிமிஷம், இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃபர்ஸ்ட் ஏவை பிரிண்ட் பண்ணோம், g² அப்படின்ட்டு பிரிண்ட் ஆயிட்டு, இப்போ ஏக்குள்ள என்ன இருக்கு, g²ங்கிற இந்த மொத்த டேர்மும் இருக்கு, அதாவது இந்த கோட்ஸ்குள்ள இருக்கிறது எல்லாமே இருக்கு. அண்ட் இப்போ பிரிண்ட் டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துரும். ஏவோட டைப் பண்ண அப்படின்னு பார்த்தாக்கா str அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு, அதாவது ஸ்ட்ரிங் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, இதோட டைப் பண்ண வருது ஸ்ட்ரிங். ஓகே, ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ அந்த சீக்வன்ஸ் டைப்ல ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு மேஜர் டைப். ஓகேவா, அதே மாதிரி இன்னும் 2 விஷயமும் இருக்கு, அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் தான், பட் இருந்தாலும் நான் சொல்றேன். இப்போ எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். எல் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நல்லா பார்த்தீங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் பிரிண்ட் எல், அதே மாதிரி என்ன பண்ண போறேன், பிரிண்ட் டைப் ஆஃப் எல். ஓகேவா, எல்லையும் பிரிண்ட் பண்ண போறேன், அதே மாதிரி
டைப் ஆஃப் எல்லையும் நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்றப்ப எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போமா? ஸோ நான் பிரிண்ட் எல் அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு என்ன வருது இங்க? எல் அப்படிங்கிறது ஸ்கொயர் பிராக்கெட்ல 1 2 3 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸ்கொயர் பிராக்கெட்ல தானே கொடுத்துருக்கேன், அதனால ஸ்கொயர் பிராக்கெட்ல 1 2 3 வந்திருக்கு. அதே மாதிரி அதோட டைப்பை நான் பிரிண்ட் பண்றதுனால இங்க அது என்ன டைப்னு சொல்லுது? லிஸ்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். ஓகேவா? அது வந்து இந்த சீக்வன்ஸ் டைப் இருக்கா, இதுல ஒன் ஆஃப் தி டைப் தான் லிஸ்ட் அப்படிங்கிறது. லிஸ்டோடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்கணும். ஓகேவா? அதுதான் நம்ம லிஸ்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு டேட்டா டைப்பும் இருக்கு, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இப்போ டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதுல சர்க்கிள் பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சர்க்கிள் பிராக்கெட் யூஸ் பண்ணி 1 2 3 4 5 அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறேன்? பிரிண்ட் வழக்கம் போல டீயை பிரிண்ட் பண்ணு. அகைன் பிரிண்ட் டைப் ஆஃப் டி. ஓகேவா? டீயோட டைப்பையும் நீ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் அதை ரன் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்ம டீயோட வேல்யூ கொடுத்தோம்ல அது அப்படியே சர்க்கிள் பிராக்கெட்டோட பிரிண்ட் ஆயிருக்கு. அதே சமயம் அதோட டைப் என்னன்னு பிரிண்ட் ஆயிருக்கு? டப்பிள் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. இது சிலர் வந்து டிப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் டப்புள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து டப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதுவுமே வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் சீக்வன்ஸ் டைப். ஓகேவா? சரி, ஓகே. மேப்பிங் டைப் இருக்கு, அதை நம்ம ஃபர்தரா பார்க்கும்போது நான் சொல்றேன். தென் பூலியன் டைப். பூலியன் டைப் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ பி இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, இப்போ நான் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? பி இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பி இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. அதே சமயம் பிரிண்ட் பிரிண்ட் பினா அஃப்கோர்ஸ் ட்ரூ தான் வரும், அது உங்களுக்கே தெரியும். பிரிண்ட் டைப் ஆஃப் பி. ஓகேவா? பிரிண்ட் டைப் ஆஃப் பி இப்போ கொடுக்குறேன். இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னாக்கா நமக்கு என்ன டைப்னு வருது? பூல் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அப்படின்னா பூலியன் டைப். ஓகேவா? இட் இஸ் கம்ஸ் அண்டர் பூலியன் டைப். ஓகேவா? ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு வேல்யூமே பூலியன் டைப்ல வரும். ஓகேவா? அண்ட் வேற என்ன இருக்கு? அப்புறம் இது வந்து செட் டைப்ஸ் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, இங்கே ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணிட்டோமா, சர்க்கிள் பிராக்கெட் யூஸ் பண்ணிட்டோமா, மிச்சம் இருக்கிறது என்னது? மிச்சம் இருக்கிறது கர்லி பிரேசிஸ் தான். ஓகேவா? எஸ் இஸ் ஈக்குவல் டு கர்லி பிரேசிஸ்ல 1, சரி ஒரே நம்பர் யூஸ் பண்ணுறேன்னா போர் அடிக்கும், 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இதுல நான் பிரிண்ட், ஓகேவா, என்ன பிரிண்ட் பண்ண போறேன்? பிரிண்ட் எஸ். ஓகேவா? எஸ் பிரிண்ட் பண்ண போறேன். உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பிரிண்ட் ஆகும். அண்ட் பிரிண்ட் டைப் ஆஃப் எஸ். ஓகேவா? இப்போ நான் அதை ரன் பண்றேன். எனக்கு எஸ்ங்கிறது 10 20 30 கர்லி பிரேசிஸோடயே வருது. அதே சமயம் அதோட டைப் வந்து செட் அப்படின்னு வருது. செட் அப்படிங்கிறது நம்ம மேத்ஸ்ல சின்ன வயசுல மேத்தமெட்டிக்ஸ் படிச்சோம், செட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கர்லி பிரேசிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி செட்டுன்ட்டு இது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? செட்டுங்கிறதும் ஒரு டைப் ஆஃப் டேட்டா டைப் தட் கம்ஸ் அண்டர் செட் டைப்ஸ். ஓகேவா? இதுல இந்த செட்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த செட்ல வந்து டூப்ளிகேட் நம்பர்ஸ்லாம் நமக்கு வந்து அலோவ் பண்ணாது. அதாவது இப்போ நான் 10 20 13 கொடுத்துட்டேன்னா இப்போ கமா மறுபடியும் ஒரு 10, ஓகேவா, மறுபடியும் ஒரு 20, கமா ஒரு 40 வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்ன பண்ணணும்? ஆக்சுவலா இது அப்படியே பிரிண்ட் பண்ணணுமா? இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? 10 பிரிண்ட் ஆயிருக்கு, 20 பிரிண்ட் ஆயிருக்கு, 30 பிரிண்ட் ஆயிருக்கு, 40 பிரிண்ட் ஆயிருக்கு. பட் நம்ம 2 டைம்ஸ் 10 பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து நமக்கு 10 20 எக்ஸ்ட்ராவா பிரிண்ட் ஆகலை. ஏன்னா இது வந்து யூனிக் எலமெண்ட்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஓகேவா? நம்மளால டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் உள்ள வைக்க முடியாது. அதுதான் செட்டோட மேஜர் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஸோ இதுல ஏன் இந்த 40 நம்ம கடைசியாக தானே போட்டோம், ஏன் அது இங்கே முன்னாடி வந்துருச்சு அப்படின்னு கேட்டாக்கா இன்னொரு ஒரு கிரேசியான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த செட்டு வந்து ஒரு ப்ராப்பரான ஆர்டரே ஃபாலோ பண்ணாது. ஓகேவா? கிட்டத்தட்ட லாஸ்ட் பெஞ்சர்ஸ் மாதிரி, என்னைக்குமே சொல்றதை கேட்க மாட்டாங்களே அந்த மாதிரி தான். அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி தான் அந்த விஷயத்த வெளிப்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் இங்கே 40 நம்ம போட்டிருந்தது வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. சில நேரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ஒரு 50 ஒரு 70 கொடுத்துட்டேன். இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ பார்ப்போம். பார்த்தீங்களா?
50 20 70 40 10 30 அப்படின்னு ஒரு ஆர்டரே இல்லாமல் அன்ஆர்டர்டாக இருக்குது ஓகேவா. அதுவுமே வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் செட் டேட்டா டைப் ஓகேவா. இதெல்லாம் தான் வந்து மேஜர் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டா டைப்ஸ் அண்டு வேரியபிள்ஸ் ஓகேவா. கிட்டத்தட்ட எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் குட் பை ஃப்ரம் குரு. பாய்.